பொதுவா எந்த மாரி குறைபாடுகள வீட்ல இருந்துச்சு? வாஸ்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்டின்னா, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வந்து அவங்களுக்கு வருது. எந்த மாரி குறைபாடு இருக்காது? இந்த வாஸ்து சரியில்ல அப்டின்னா, மனிதனோட வாழ்க்கையும், அவங்க மனநிலையும் பாதிக்கும். நிறைய பேருக்கு ஹோமம் வளர்த்தி குழந்தை உண்டாயிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. ஆனா வீடும் சரியா இருக்கணும். கண்டிப்பா வாஸ்துபடி வீடும் இருக்கணும். மெடிக்கலுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ பொதுவா வந்து வாஸ்து அப்படிங்கிறது என்னதான் வந்து ஆன்மீகத்த நம்பலைனாலும், வாஸ்துங்கிற விஷயத்த நம்பி தான் ஆகணும் ஆமா. அப்படின்னு தான் ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு வீடு கட்டணும்னாலும், ஒரு திருமணம் நடக்கணும்னாலும், வாழ்க்கையில ஒரு விஷயத்த பண்ணாலும் வாஸ்து அப்படிங்கிற விஷயம் நம்மள தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அத பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னைக்கு நெறைய கேள்வி தான் உங்கள்ட்ட நம்ம வாஸ்துவ பத்தி கேட்க போறோம். ஸோ உங்க அனுபவம் வாஸ்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பா. தாய் தந்தை குருவை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கு. எப்படின்னா, அ வாஸ்துல என்னோட அனுபவம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 32 வருட அனுபவம் என்னோடது. நாங்க பாரம்பரிய ஜோசியர் பிளஸ் ஏஎல்பி ஜோதிடர் நானு. 32 வருஷமா பாரம்பரிய ஜோசியமும், வாஸ்தும் பார்த்துன்னே இருக்கோம் நாங்க. எங்களது அனுபவம் 32 வருஷம். இதுல வந்து நெறைய மாணவர்கள் படிச்சுட்டும் போயிருக்காங்க. எங்ககிட்ட படிச்சுட்டும் போயிருக்காங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு வீடும் போய் பார்க்கும்போதெல்லாம், கல்யாணத்துக்கு பார்க்குறோம், குழந்தைகளுக்கு பார்க்குறோம், தொழிலுக்கு பார்க்குறோம், ஆரோக்கியத்துக்கு பார்க்குறோம். இந்த மாரியான வாஸ்துகள் தான் எனக்கு கூப்பிடுவாங்க. நாங்க போய் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க உங்களுக்கு இதுல நெறைய அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவா நம்ம வாஸ்து அப்படின்னா நெறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, "என் வீடு சரியில்ல, வாஸ்து சரியில்ல. அப்புறம் என் வீட்டுக்கு வீடு வந்து வாஸ்துப்பட்டு கட்டிட்டேனா? மாத்தி கட்டிட்டேனான்னு?" கேட்பாங்க. சில பேத்துக்கு வந்து இந்த கல்யாணம் அதுக்காக வந்து கேட்பாங்க. இது மாரி விஷயங்கள தான் நான் பார்த்துருக்கேன். நான் இப்ப கேட்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்ல குடியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த டைம் வந்து வாஸ்து சரியில்ல அப்படின்னு சொல்லி தான் குழந்தை பாக்கியம் அப்படின்னு தடைப்பட்டே போகுதுங்கிறாங்க. இது 2க்கும் எப்படி தொடர்பு இருக்கு? கண்டிப்பா. வீடு வந்து நம்மள இயக்குதும்மா. ஃபர்ஸ்ட்டு வீடு தான் நம்மள இயக்குது. நம்ம வீட்ட இயக்கல. நம்ம ஒரு ஜாதகப்படி எந்த திசை, எந்த புத்தி நடக்குதோ அந்த காலகட்டத்தில தான் நம்ம அந்த மாரி வீட்டுக்கு போகறோம். ம். புரியுதுங்களா? அப்ப வாஸ்துங்கிறது நம்ம வாழ்ற இடம் தான் வாஸ்து. வஸ்து தான் பேரு முதல்ல. 2வது தான் இப்ப வாஸ்துன்னு மாறிச்சது. நம்ம வாழ்ற இடம் வாஸ்துப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு அனைத்து இகபர சுகங்களும் கிடைக்கும். இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இப்ப நேர் வடக்கு தான் குழந்தையின் பாகம். சரிங்களா? ம். நேர் ஓகே. வடக்கு தான் குழந்தையின் பாகம். அந்த குழந்தை பாகத்துல வந்து ஏதாவது வெயிட் வச்சிருந்தாலும், மாடிப்படி வச்சிருந்தாலும், ம். மாடிப்படி வச்சிருந்தாலும், அடைச்சு வச்சிருந்தாலும், ஜன்னல் வைக்காம அடைச்சு வச்சிருந்தாலும், அந்த திசை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா அந்த வீட்ல குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே. அப்ப நம்ம நேரடியா நம்ம அனுபவம் 32 வருஷம் அனுபவம். இதுல வந்து நாங்க நெறைய வீடு போயி அந்த இடத்த ரெடி பண்ணி குடுத்து குழந்தை உண்டாயிருக்குது. ஓகே. இல்ல ரெடி பண்ணவே முடியாது. வடக்க வந்து ஹைட்டான செவுரு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்ட விட்டு மாறிருங்கன்னு தான் சொல்லுவோம். பக்கத்து வீடு வடக்கு வாசல்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் வீடு வந்து வடக்கு பார்த்த செவுரு அவங்களுக்கு வந்து காம்பவுண்ட் செவுரா ஒரு ஜன்னல் மட்டும் தான் கட்டணும். கட்டாம இவங்க கட்டடத்துக்கு மேல வரைக்கும் கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஹைட்டா கட்டிட்டாங்கன்னா, இவங்க என்னதான் மெடிக்கல் போனாலும், என்னதான் இருந்தாலும் இந்த வீட்ல உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ம். அப்ப அந்த மாரி இடங்கள்ல தயவுதாட்சணை இல்லாம வீட்ட மாத்தி இருங்க குழந்தை உண்டாக வரைக்கும் அப்படின்னு சொல்லிருவோம் நாங்க. அந்த ஓகே. மாரி மாத்தி இருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டாகும். ம். நேர் வடக்குங்கிற பாகம் குழந்தை பாகம், குரு பாகம். ஓகே மேம். ஸோ நீங்க சொன்ன மாரி இதுக்கும் தொடர்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவா எந்த மாரி குறைபாடுகள வீட்ல இருந்துச்சு? வாஸ்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வந்து அவங்களுக்கு வருது. எந்த மாரி குறைபாடு இருக்கனால? அதான். இப்ப வந்து ஒரு வீடு கட்டிட்டாங்க. வீட்ட சுத்தி கொஞ்சம் இடம் விட்டு காம்பவுண்ட் கட்டுவாங்க. இப்ப நேர் வடக்குல ஒரு துவைக்கர்கள் கட்டுறாங்கன்னு வைங்க. துவைக்கர்கள் கட்டுனாங்கன்னா, அது வெயிட்டு, கனம். அங்க நின்னு துவைக்கும்போது, அந்த வீட்டுக்கு வர்ற வருமானமும் குறையும். அந்த வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கும் கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ம். புரியுதுங்களா? அதே மாரி அந்த வீட்டுக்குள்ள ஹால்ல நேர் வடக்குல ஒரு ஜன்னல் வைக்காம, சுவர் மட்டும் வச்சுட்டு காற்றோட்டம் இல்லாம, வெளிச்சம் இல்லாம, சுவர் மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த இடத்துலயும் குழந்தை பாக்கியம் உண்டாகறதுக்கு குறையாகத்தான் இருக்கும். அப்ப நேர் வடக்குங்கிற ஸ்தானத்தையும், ஈசான்ய ஸ்தானத்தையும் அவங்க காற்றோட்டமாகவும், வெளிச்சமாகவும் வைக்கும்போது தான், அந்த வீட்ல இருக்கிற கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஓகே. ஸோ நீங்க முன்னாடியே சொன்னீங்க, நான் இதுல நெறைய வருஷம் இந்த அனுபவம் இருந்திருக்கு. எங்க ஃபேமிலியே நெறைய பேர் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துக்காக வந்து நெறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. நாங்க கேட்கறது ஒரு வாஸ்து சரியில்ல அப்படிங்கும்போது மாத்துறாங்கல்ல. அப்போ உங்க வாழ்க்கை முறை மாறி இந்த மாரி குறைபாடுகள சரி பண்ண அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நெறைய நெறைய பேருக்கு அதான் சொல்றேனே நானு. ம்.
அந்த மாதிரி இருக்கும்போது அது சரியா பண்ண முடியாதுன்னா வீடு மாத்த சொல்லிடுவோம். அப்போ அந்த வீட்டுல வந்து ஆல்ட்ரேஷன் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்து அந்த வீட்டுல நிறைய பேருக்கு குழந்தைகள் உண்டு. ஒன்னில் ஒருத்தங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க வந்து எங்க வீட்டை வந்து பாருங்க, குழந்தையே நிக்க மாட்டேது, கருவே தங்க மாட்டேது அப்படின்னாங்க. நாங்க போய் வடக்கு இருந்த சுவரை இடிச்சுட்டு ஒரு பெரிய ஜன்னல் தான் வச்சு கொடுத்தோம். அப்ப அந்த இடத்துல காற்றோட்டம் வருது, வெளிச்சம் வருது. அப்ப அந்த குரு பாகம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. குரு பாகம் நல்லா நோட் பண்ணுங்க வார்த்தைய. குரு பாகம் வெளிச்சம் கொடுக்கும்போது குருனா குழந்தை. அப்போ அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப 2வது மாசம் நாங்க போய் இந்த எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துட்டு 4வது மாசம் உங்களுக்கு கருத்தங்குன்னு சொன்னா அவங்க 4வது மாசம் கருத்தங்குன்னு அந்த கார்டவே கொண்டு வந்துட்டு வந்துட்டாங்க எனக்கு ஆபீஸ்க்கு. இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாங்க. அதான் மேம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த வடக்கு பகுதியை வந்து சரி பண்ணி கொடுத்தோம். அது வந்து குழந்தைக்கான ஒரு இடம் அப்படி சொன்னீங்கல்ல. பொதுவா வந்து வடக்கு பகுதியை இடிச்சு கட்டினாதான் வாஸ்து சரியாகும்னு இல்லை. அந்த அதை வந்து சரி பண்ணவே போதும் அப்படின்னு இருக்கீங்க. ஆனா எங்களோட கேள்வி என்னன்னா, அந்த பில்டிங்கே கட்டியாச்சு. அந்த இடத்துல வேற மாற்றங்கள் கொண்டே வர முடியாத பட்சத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி இருக்கு. இடிச்சுதான் கட்டணுமா இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறாங்களே, அவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பா அந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும். ஜன்னலும் காற்றும் வெளிச்சமும் வரலைன்னு வைங்களேன், அப்ப அந்த வீட்டை விட்டு உங்களால அதுக்கு மாற்று ஏற்பாடு உங்களால பண்ண முடியலன்னா வீட்டை விட்டு மாத்தி இருக்கணும். நீங்க கரு உண்டாகிற வரைக்கும் வீட்டை விட்டு மாத்தி தான் இருக்கணும். அப்பதான் குழந்தை உண்டாகும். அந்த இடத்துல இருக்க வரைக்கும் அந்த அந்த பாகம் வெளிச்சம் கிடைக்கலன்னா கண்டிப்பா குழந்தை உண்டாகிற வாய்ப்பு இல்லை. பொதுவா வந்துட்டு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா கணவன் மனைவி 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு மனசு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி அவங்க செயல்பட்டோம் மனநிலை கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டா அமையும்னு எங்களுக்கு தெரியும். இந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னா மனிதனோட வாழ்க்கையும் அவங்க மனநிலையும் பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். இப்போ ஒன்றில் ஒரு கிழக்கு அடைச்ச வீடுன்னு வச்சுக்கோங்களேன். கிழக்கு தான் சூரிய பகவான். அவன் கிழக்கு சூரிய பகவான் தான் யாருன்னா விந்தணுக்காரன், புரியுதுங்களா? அப்ப அந்த வீட்டுல கிழக்கு அடைப்பட்டு இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து எதுல குறை வரும்னா தாம்பத்தியத்துல குறை வரும். கண்டிப்பா தாம்பத்தியத்துல குறை வரும். அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா மனநிலை கண்டிப்பா பாதிக்கும். அப்போ வாஸ்து மிக மிக முக்கியம். எதுக்கு? குழந்தை பிறப்புக்கும் முக்கியம், தொழிலுக்கும் முக்கியம், ஆரோக்கியத்துக்கும் முக்கியம். ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துக்கு முக்கியம் சொன்னீங்களே. இப்ப இருக்க காலத்துல இதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் நம்புற விஷயங்கள் தான். ஆனா இந்த வீடு கட்டுறப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ தான் நம்புறாங்க. இந்த குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் நம்புமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே. இப்ப இருக்கவங்க நம்பிட்டு இருக்காங்களா? இது வந்துட்டு நிறைய பேர் சொல்றது என்ன ஹெல்த் இஷ்யூ அதனால அப்படி ஆகுது. வாஸ்துலாம் அப்படிலாம் காரணம் இல்லைங்கிறாங்களே. அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நிறைய பேர் நம்பி வீட்டை மராமத்து வேலை கண்டிப்பா பாக்குறாங்க. பார்க்க முடியாதவங்க நீங்க சொன்ன மாதிரி அதை விட்டு வேற பக்கம் போயிடறாங்க. இல்ல ஒரு 3 மாசம் வெளியூர் வெளிநாடு ஏதாவது வெளியே போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுங்க, கரு உண்டானதுக்கு அப்புறம் வரலாம் இங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம வாழ்றதே எதுக்கு? குழந்தைக்காக தான். அடுத்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கணவன் மனைவியான வாழ்க்கை, தொழில், அடுத்து என்ன குழந்தை. குழந்தைக்காக வேணும்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்றதெல்லாம் சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் இது ஜெயிக்கும். ஓகே. இது வந்து ஒரு வீட்டுக்கான ஒரு விஷயத்தாக நாங்க கேட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம ரூமா நிறைய வீட்ல பார்த்துருக்கேன். இப்ப இருக்கிற கண்டிப்பா வந்து சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதுக்கான வாஸ்து சரியில்ல அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து மனநிலை வந்து பாதிக்குமா? இதனாலேயும் இந்த குழந்தையின்மை பிரச்சனையா வந்து வருமா? ஆமா. இது முன்னமே சொன்ன மாதிரி தான். இப்ப தரைத்தளம் இப்ப பார்த்தா அபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. தரைத்தளம் கரெக்டா வாஸ்துப்படி இருந்ததுன்னா மேல அதே வாஸ்து தான் மேல பேசும். அப்ப அங்க ரூம்பா நீங்க சொல்ற மாதிரி ரூம்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தரைத்தளம் கரெக்டா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தரைத்தளம் கரெக்டா இருந்துச்சுன்னா மேல நம்ம ஒரு பெட்ரூம் போட்டு பெட்ரூம்ல இருந்தா கரெக்டா இருக்கும். அது வாஸ்து கரெக்டா பேசும். ஓகே. பொதுவா நீங்க வந்து வாஸ்து அந்த விஷயத்துல வந்து இந்த விஷயத்தெல்லாம் மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இத வந்து வீடெல்லாம் நீங்க மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சில பேர் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. சில பரிகாரங்கள் நானே பார்த்துருக்கேன், சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இந்த மாதிரி குழந்தை பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வாஸ்து சரியில்லாத காரணத்தினால வரங்கும்போது இருக்குங்கம்மா. என்ன குழந்தை பாக்கியத்துக்கு பரிகாரம்னா சந்தான ஹோமம் அவங்க வீட்டிலேயே வச்சு வளர்த்துறோம். அல்லது நம்ம ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு வளர்த்துறோம். இல்ல ஏதாவது ஒரு பரிகார சென்டர்ல கூட வச்சு வளர்த்துறோம். அதுக்கு வந்து சந்தான ஹோமம் பண்ணணும்னா கண்டிப்பா குழந்தை உண்டாகும். ஓகே. உத்தர காமேஸ்வர ஹோமம்னு ஒண்ணு இருக்குது. அதையும் பண்ணலாம். ஸோ பொதுவா நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வாஸ்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு பரிகாரங்கள் சொல்ல மாட்டாங்க. வருவாங்க, அந்த இடத்துல வந்து வீடு சரியில்ல, இடிச்சுட்டு கட்டிடு அப்படின்னு தான் போயிருவாங்க. அதுக்கு எதுக்கு என் வீடு இவ்வளோ செலவு பண்ணி நான் கட்டிட்டு இடிக்கணும்? அதுக்கு எதுக்கு அவங்கள கூப்பிடணுங்கிறாங்கல்ல. ஸோ அப்படி அப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா பேசுறவங்க வாழ்க்கை எப்படி மாறும்? இல்ல நீங்க ஒரு விஷயம் கேட்டதுனால நான் இதை சொல்றேன். இப்போ அந்த காலத்துல ராமர் பிறக்கணும்னு அவர் ராமரோட அப்பா என்ன பண்ணாரு? புத்திர காமேஸ்வர யாகம் தான் நடத்தினாரு. அப்ப இது ஹோமம் தானே அது? ஹோமம் தான் நடத்தினாரு. அதன் அடிப்படையில வந்ததுதான், அந்த பாரம்பரியத்திலிருந்து அடிப்படையில் வந்ததுதான் இந்த
உத்தரகாமீஸ்வர யோகம், சந்தான ஹோமம், கயக்கிரிவர் ஹோமம், இந்த ஹோமம் எல்லாம் அதன் அடிப்படையில் வந்ததுதான். அதையே தான் மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்களை மாதிரி ஜோதிடர்கள்லாம் அதையே தான் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு ஹோமம் வளர்த்தி குழந்தை உண்டாயிருக்கு. புரியுதுங்களா? ஆனா வீடும் சரியா இருக்கணும். கண்டிப்பா வாஸ்துபடி வீடும் இருக்கணும், ஹோமம் வளர்த்தணும். ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்துல குழந்தை பாவம் என்பது 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவாதிபதி 12ல இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது விரயம் பண்ணி, அதாவது ஹோமம் மூலம் விரயம் பண்ணி அதை சரி பண்ணினாதான் கரெக்டா. ஓகே. வீட்டோட வாஸ்து எல்லாம் மாத்தணும், இல்லைன்னா அவங்க படுக்கறையோட வாஸ்து எல்லாம் மாத்தணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இதை வந்து நிறைய பேர் கேட்கறது, நான் ஒரு டாக்டர் பார்ப்பேன், ஒரு மருத்துவம் போவேன், அந்த இடத்துல வாஸ்து சரி இருக்கா அப்படிலாம் நான் செக் பண்ணிட்டு தான் அந்த டாக்டரையோ அந்த ஒரு நபரையோ நான் போய் பார்க்கணுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்தணுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. மெடிக்கலுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? மெடிக்கல் மூலம் குழந்தைன்னா கண்டிப்பா நாங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவோம். உங்களுக்கு மெடிக்கல் மூலம் தான் குழந்தை. 5ல கேதுல இருந்தாருன்னா மெடிக்கல் தான். புரியுதுங்களா? அதுல ஹோமம் பண்ணலாம். பிளஸ் கேதுதான் ஹோமத்துக்கு அதிபதி. ஹோமம் பண்ணலாம், மெடிக்கலும் போகலாம். மெடிக்கல் மூலம் தான் உங்களுக்கு குழந்தைன்னா ஜாதகத்தை பார்த்து நாங்கள் கிளீனா சொல்லிடுவோம். நாங்க அது ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மெடிக்கல் குழந்தையா, சாதாரணமா குழந்தையா, இயற்கையா உண்டாகுமா அப்படிங்கிற ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஓகே. பொதுவா வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து வாஸ்துல நான் சேர்ந்து ஒரு விஷயம் கேட்கிறேன். நிறைய வீட்டுல வந்து இந்த கண் பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வாஸ்து மூலியமா இந்த விஷயத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்களா உங்களுக்கு? ஆமா, கண் திருஷ்டி நிறைய இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த காலத்துல இருந்து கட்டுவாங்க பூசணிக்காய், அதை வேணா கட்டுங்க, இல்லை எலுமிச்சம்பழம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் சுத்தியும் போடலாம். இதெல்லாம் கண் திருஷ்டியை குறைக்கும். கண் திருஷ்டிக்கு மெயினா எலுமிச்சம்பழம் பூசணிக்காயும் தான். 6, 8, 12ல இருந்துச்சுன்னு வைங்க உங்களோட லக்னாதிபதி, கண்டிப்பா உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்கும். அப்ப வெட்டணும், பூசணிக்காயை வெட்டணும், எலுமிச்சம்பழத்தை வெட்டணும். இந்த மாதிரி எல்லாம் ஆதிவரை சொல்லி கொடுக்கணும். இந்த பலி கொடுக்குற விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வீடு கட்டுறவங்க முன்னாடியும் சரி, ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது எப்படியோ ஒரு விஷயம் இந்த பலி, அது வந்து எலுமிச்சங்களா இருக்கலாம், பூசணிக்காயா இருக்கலாம், வேற அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்களே. இந்த ஒரு பலி கொடுத்து தான் ஒரு வீடை கட்டணுமா? இதனால என்ன விஷயங்கள் மாறும் அந்த வீட்டுல? கண்டிப்பா. ஏன்னா கண்கள்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சாமி கிட்ட விழுந்தா நமக்கு ஒரு தேங்காய் பழத்தோட போச்சு, மனுஷன் கண்ணில் விழுந்தா நம்ம மேலுக்கு வர முடியாது. அதுக்காக தான் ஒரு பூசணிக்காய் வெட்டுறது, ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டுறது. இது சைவ பலி. அசைவ பலினா கெடா வெட்டுவாங்க. நிறைய பேர் பாரு, கருப்பண்ணசாமி கோயில், முனீஸ்வரர் கோயில், இந்த கோயில் எல்லாம் கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வருஷமே நல்லா இருக்கும். அப்ப கெடா வருஷம் வெட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தொழிலதிபர்கள் எல்லாம் வருஷம் வெட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கெடா வெட்டலைன்னு அவங்களுக்கு தொழில் டல் ஆயிரும். அதெல்லாம் கண் திருஷ்டி போக்குறதா இந்த பலிகள்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த குழந்தை பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு வாஸ்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். இந்த திருமண தடை அப்படிங்கிறது இப்ப இருக்க இளைஞர்களுக்கு அதிகமா இருக்கு. அது வயசு ப்ராப்ளமா, இல்ல அவங்க வாழ்க்கையில முன்னேற்ற ப்ராப்ளமா, இல்ல எனக்கு லைஃபே ப்ராப்ளமாங்க இருக்கு, இதுக்கு வாஸ்து காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குல்ல. அதுக்கும் வந்துட்டு அவங்க குடியிருக்கிற வீடுதான் காரணமா, இல்ல வேற ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும்? வீடு காரணமும் இருக்கலாம், அவங்களுடைய ஜாதகமும் காரணமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப முன்னோர்கள் பாவம் 5ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சு அவங்க முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் நம்ம தான் பண்ணி, எங்க தாத்தா செய்யறதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எங்க தாத்தா விட்டுட்டு போனதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்க தாத்தா செய்ய வேண்டியத பாவத்தெல்லாம் நாம இப்ப எனக்கு ஏன் இது வருது அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு ஜாதகம் பார்க்காம இருந்திருப்பாரு, எத்தனையோ பேருக்கு வாஸ்து பார்க்காம விட்டுட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் நான் வந்து பூர்த்தி செய்யறேன். இது மாதிரிதான் எல்லாருக்கும் அவங்க தாத்தா செஞ்சது அது ஜாதகத்துல 5ஆம் இடத்தை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இந்த ஜாதகத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ரெமெடி தர முடியும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். வீடு வீடோ ஒரு கல்யாணத்தை பத்தி கேட்டீங்களா? அதை சொல்றேன். கல்யாணத்துக்கு வந்து ஒரு வீட்டுல வந்து வடமேற்கு பாகம் தான் திருமண பாகம். புரியுதுங்களா? வடமேற்கு குறைந்திருந்தாலும் நீண்டிருந்தாலும் அந்த திருமண பாகம் வந்து அவங்களுக்கு திருமண சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தடைபட்டே தான் இருக்கு. அப்ப நேரடியா போய் நாங்க வாஸ்து பார்த்தோம்னா 90 டிகிரி வச்சு அந்த காம்பவுண்ட் வாழையாகட்டும், வீட்டு வாழையாகட்டும் கரெக்ட் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் 2000 திருமணங்கள் ரீச் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் 2000 திருமணங்களை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதன் பதிவு மூலம் நான் என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் ஜெராக்ஸ் கொண்டு வரீங்களா, நம்ம கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது. ஆண் ஜாதகம் இருக்கு, பெண் ஜாதகம் இருக்கு, எனி ஜாதி, புரியுதுங்களா, எனி கேஸ்ட் யாரெல்லாம் கொண்டு வரீங்களா நம்ம ஆபீஸ்க்கு நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கொண்டு வரீங்களா அவங்களுக்கு நம்ம இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொருத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமும் பார்த்து தர்றதுக்கு சர்வீஸா பண்ணிட்டு இருக்கிறோம். ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் காசு வாங்குறோம். ஒன்லி பொருத்தத்தை அமைச்சு கொடுக்கறது வந்து நாங்க வந்து ஃப்ரீ சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பொதுவா ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களோட எல்லா விஷயங்களையும் மேட்ச் பண்ணி தான் இருக்கும். ஸோ வாஸ்து அதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் திருமணம் நடக்குது அப்படிங்கிறீங்களும். இப்போ வாஸ்து பொதுவா வீட்டுக்கான ஒரு கட்டடக்கான வாஸ்துவா நம்ம பார்க்குறோம். எதுக்கு திருமணத்துக்கு நான் வாஸ்து பார்க்கணும்னு யோசிக்கிறாங்களே, எதுக்கு நான் திருமணம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. திருமணம் நடக்கல, அம்மா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் நிறைய போய் பார்த்து நிறைய பேருக்கு அவங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் ஹை டிகிரியில் இருக்குதோ
அந்த பாகத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஒன்றும் இல்லை, சனி ஹை டிகிரியில் இருந்துன்னா மேற்கு பாகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த இடத்துல வாசல் வச்சு கொடுத்துருவோம், இல்லாட்டி ஜன்னல் வச்சு கொடுத்துருவோம். ஓகே. குரு ஹை டிகிரியில் இருந்துச்சுன்னா வடக்கு, புரியுதுங்களா? அதே மாதிரி கிழக்கு வந்து, அதாவது கிழக்கு ஸ்தானங்கிறது வந்து சுக்கிரன் ஹை டிகிரியில் இருந்துச்சுன்னா அந்த பாகத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் மூலமும் நிறைய திருமணங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ பொதுவா வாஸ்துல இத்தனை விஷயங்கள் இருக்கிறத தாண்டி வந்துட்டு காமனா ஒரே ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் கொஸ்டினாவே நான் கேட்டுறேன். என்ன அப்படின்னா, சில பேர் வந்துட்டு வாஸ்து சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது காக்காக்கு சோறு வைக்க சொல்றாங்க. அது ஒரு மித்தா இல்ல வந்துட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் பார்க்கும்போது வீட்டோட வாஸ்து சரியில்லை, இப்பதான் பூஜை பண்ணியிருக்கோம், அதனால தான் போய் நான் காக்காக்கு சோறு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் முன்னோர்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதா காக்காக்கு வைக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலரான இந்த காக்காக்கு சோறு வைக்கிற விஷயம் வந்து எதற்கான விஷயம்? நிறைய பேர் பசுக்கு சோறு வைக்கிறது கூட வாஸ்துக்கு நாங்க வந்து மேட்ச் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். காக்காக்கு எதுக்கு சோறு வைக்கணும்? காக்கானா முதல்ல யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். காக்கானா யாருன்னா முதல்ல சனி பகவான், சரிங்களா? அப்ப நம்ம தொழில்காரகன். அடுத்து இந்த காக்கா யாருன்னா நம்மளுடைய தாத்தா, புரியுதுங்களா? நம்ம தாத்தாவை திருப்திப்படுத்தினாதான், தாத்தானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். இப்ப சனி பகவானினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம தொழில் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தான் நம்மளால ஜெயிச்சு பணம் காசு வந்து அந்த வீட்டை growth பண்ண முடியும். அந்த வகையில காக்காங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா காக்காக்கு தானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ வாஸ்துல ஒரு குழந்தை பாக்கியத்துலேருந்து திருமணம் வரைக்கும் நிறைய விஷயங்கள மாத்தணும். அப்பதான் உங்க வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நல்லதே நடக்கும்.